Hello guys, நான் நிச்சித் and welcome to நிச்சித் soccer start practice. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எந்த டைப்ஸ் ஆஃப் பூட், அதாவது இந்த டைப் ஆஃப் பூட்ஸ் இருக்குது, பின்னாடி இந்த டைப் ஆஃப் இது இருக்குது, as well as இந்த டைப் ஆஃப் ஸ்டட்ஸ் இருக்குது, இந்த பூட் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டட்ஸ் பூட் இருக்குது. இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டட்ஸ் பூட்லாம் எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அதெல்லாம் தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுறது 3G AstroTurf. 3G AstroTurfனால் லைக் அந்த ரப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, லைக் கொஞ்சம் அதிக ரப்பர். நீங்கள் வந்து அந்த கிராஸை தோண்டிங்கன்னா உள்ளே வந்து ரப்பர், உங்களுக்கு பிளாக் ரப்பர்ஸ் இருக்கும். அந்த கிரவுண்டில் நீங்கள் மெயினாக யூஸ் பண்ண வேண்டியது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது பிளேடட் ஸ்டட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே டைப் ஆஃப் பிளேட் மாதிரி இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, கேர்வ்டாக சில பூட்ஸில் சர்க்கிளாக இருக்கும், இது வந்து பிளேடடாக கேர்வ்டாக வந்திருக்கு. ஸோ அந்த சர்க்கிள் ஸ்டட்ஸ் இருக்கிற பூட்ஸும் இந்த பிளேடட் ஸ்டட்ஸ் இருக்கிற பூட்டும் எங்கே யூஸ் பண்ணணும்னா, மெயினாக நீங்கள் சாண்ட், மட், அதுக்கப்புறம் வந்து இதை வந்து 3G AstroTurfக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது 2G AstroTurf. 2G AstroTurfனால் லைக் ஒரிஜினல் பிளேயர்ஸ் விளையாடுவாங்களே, அதில் வந்து நோ ரப்பர், நார்மல் ஃபோம் கிராஸ், அதாவது எஃப்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஃபோம் கிரவுண்ட், சாஃப்ட் கிரவுண்ட் எஸ்ஜி. அந்த சாஃப்ட் கிரவுண்ட்ஸ்க்கு இந்த டைப்ஸ் ஆஃப் பூட் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் பூட் எங்கே யூஸ் பண்ணணுன்னா, நீங்கள் வந்து மோஸ்ட்லி மட் அண்ட் 2G டர்ஃப் இவனை எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னனோ அந்த இடத்துல இவனை யூஸ் பண்ணணும். இந்த 2G டர்ஃப் பூட் இந்த டைப், இது என்னென்னா விக்டரெக்ஸ், டைனமைட், இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டட்ஸ் இருக்கிறத கொஞ்சம், அதுவும் வந்து அதோட லென்த்து கம்மியாக இருக்கும். இந்த ஸ்டட்ஸோட லென்த் பாருங்களேன் கம்மியாக இருக்குது. இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டட்ஸோட லென்த் கம்மியாக இருக்கணும். அதனால் இதை வந்து நீங்கள் 2G டர்ஃபில் யூஸ் பண்ணுவீங்க. இது 2Gயில் யூஸ் பண்ணணும், 3Gயில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா 2G டைப்ஸ் ஆஃப் இதில் திக்னஸ் கம்மியாக இருக்கும். அதாவது 2G AstroTurfல திக்னஸ் கம்மியாக இருக்கும் 3Gயை விட. 3Gயில் இந்த ரப்பர் இருக்கனால திக்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் 2G AstroTurfல தான் யூஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் 3G AstroTurfல தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா அதில் ரப்பர் இருக்கும், அதனால ஸ்லிப் ஆகாது. அடுத்தது ரெண்டுத்துலேயும் யூஸ் பண்ணக்கூடாதது இந்த டைப்ஸ் ஆஃப் பூட்ஸ். கிப்ஸ்டாவில் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். கிப்ஸ்டாவில் டெக்கத்தலானில் மோஸ்ட்லி இது கிடைக்கும். இது வந்து நீங்கள் வந்து எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, கண்டிப்பாக இதை 2G ஆர் 3G இல்லை மட்டு சாண்ட் ரெண்டுத்துலேயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இதை அப்படி எங்கே ப்ரோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் ஃப்ரீ ஸ்டைலர்ஸ் இருப்பாங்களே, ஃப்ரீ ஸ்டைலர்ஸ் மாதிரி நீங்கள் ஒரு காங்க்ரீட் இல்லை நார்மல் சர்ஃபேஸில் விளையாடுறீங்கன்னா, காங்க்ரீட் கிரவுண்ட், நார்மல் பேஸ்கெட் பால் சர்ஃபேஸ், டென்னிஸ் சர்ஃபேஸ் அப்படி விளாண்டிங்கன்னா இந்த பூட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ ஸ்டைலர்ஸ்க்கு மோஸ்ட்லி அவங்க கிரவுண்ட் காங்க்ரீட் சர்ஃபேஸில் பண்ணாங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டட்ஸ் இதில் வந்து அப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். இங்கே பாருங்களேன், சுத்தமாக ஒன்றும் தெரியாது, நார்மல் ஷூஸ் மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால் இதில் ஸ்டட்ஸு இருக்காது. இதை வந்து நீங்கள் 2Gலையும் யூஸ் பண்ணக்கூடாது, 3Gலையும் யூஸ் பண்ணக்கூடாது, ஆஸ் வெல் அஸ் மட்லையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஆன் கான்க்ரீட் அப்படி விளாண்டிங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். ஒரு ஆள் நீங்கள் வந்து நார்மல் டர்ஃப்க்கு இதை போட்டு போனீங்கன்னா தடுக்கி விழுவீங்க. அடுத்தது இவன் இருக்கான்ல டைனமைட், இவன் வந்து இது 2G டர்ஃப்க்கு போட வேண்டிய பூட். அதாவது வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ் இல்லாமல், ஆர்டிஃபிஷியல் கிராஸ்னால் ஏஜின்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் கிராஸ்னால் இந்த 3G டர்ஃப். 3G டர்ஃபோட பூட் இருக்குல்ல, அதான் வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ். அதாவது 3G டர்ஃப், அந்த ரப்பர் இருக்கிற டர்ஃபில் போட வேண்டிய பூட் இதுதான். ஆனால் இவனை 2Gயில் மட்டும்தான் போடணும், ஃபோம் சர்ஃபேஸில். ஏன்னா இதில் வந்து ரப்பர், இதில் ஸ்டட் பேட்டர்ன் பாருங்களேன், பேட்டர்ன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கீழே இப்படி வச்சிங்கன்னா அதோட ஸ்டட்டோட ஹைட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு வேளை தெரியாமல் 3Gயில் போட்டிங்கன்னா அது இந்த ஸ்டட்ஸ் வந்து அந்த ரப்பருக்குள்ளே போய் ஸ்டக் ஆகாது. ஸ்டக் ஆகலைன்னா உங்களுக்கு க்ரிப் கிடைக்காது. ஆஸ் வெல் அஸ் நிறைய டைம் உங்களுக்கு காலில் இன்ஜுரிஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 3G டர்ஃப் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதோட ஹைட் பாருங்களேன் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாக அந்த 3G டர்ஃபோட திக்னஸ்க்குள்ளே போய்
உள்ளே சொருகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு grip அதிகமாக தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டுத்தையும் எங்கே யூஸ் பண்ணலாம் எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். அதுவும் இது இந்த கிரவுண்டுக்கு ஃப்ரீ ஸ்டைலர்ஸ் மோஸ்ட்லி நீங்கள் ஃப்ரீ ஸ்டைலராக இருந்தீங்கன்னா இது போடலாம். கிரவுண்டுக்கு காங்க்ரீட் சர்ஃபேஸ்க்கு மட்டும் இதை இந்த ஃப்ளாட் ஸ்டட்ஸ் இருக்கிறத போடலாம். ஓகே, ஆனால் வந்து இது வந்து 2G டர்ஃப் ஆர் 3G டர்ஃபில் போடக்கூடாது. ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து 2G டர்ஃபில் ஒரு வேலை தெரியாமல் போட்டிங்கன்னா 2G டர்ஃப்லேயும் கொஞ்சம் திக்னஸ் அட்லீஸ்ட் கொஞ்சம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்னால இது வந்து அது வந்து உள்ளே பெனிட்ரேட் ஆகாது, அந்த கிரவுண்டுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகாது. ஸோ உங்களால் ஈஸியாக ஸ்கிட் ஆகி விழுவீங்க. அதனால் வந்து இது அங்கேயும் போடக்கூடாது. மெயினாக 3G டர்ஃபில் போடவே கூடாது. ஏன்னா வந்து இதோட டெம்ப்ளேட் பாருங்களேன், இங்கே கொஞ்சம் கர்வ்ஸ் இருக்கும். அந்த ஸ்மால் ஃப்ளாட்டட் கர்வ்ஸ் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா வந்து நீங்கள் அது சுத்தமாக உள்ளே போகாது. அட்லீஸ்ட் 2G டர்ஃபில் கொஞ்சம் சின்னதாக இருக்கனால கொஞ்சம் உள்ளே போக சான்ஸ் இருக்குது. ஆனால் 3G டர்ஃபில் ரொம்ப திக்னஸில் கிராஸ் இருக்கும். ஸோ அது உள்ளே போக சான்ஸே இல்லை. அதை விட உங்களுக்கு நிறையா லெக் இன்ஜுரிஸ் அண்ட் நீ இன்ஜுரிஸாக இந்த பூட்டில் சான்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தோன்னா இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பூட்ஸில் எது எங்கே யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஓகேங்க, இப்போ இன்னொன்று பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் உங்களோட பூட்டை எப்படி சைஸ் வச்சு மெஷர் பண்ணணும். உங்களோட கால் சைஸ் வந்து ஒரு வேளை நீங்கள் ஒரு கிட்டாக இருந்தீங்கன்னா இந்த சைஸ் பூட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து கரெக்டாக 3 சைஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். 3 சைஸ் இங்கே வந்து சைஸ் செக் பண்ணிக்கலாம். இது 3 சைஸ் பூட்டு கரெக்டாக உங்களோட கால் தாண்டி கால் ஒரு வேளை இங்கே வந்துச்சுன்னா கரெக்டாக 0.5 சென்டிமீட்டர்ஸ் கேப் இருக்கணும். அப்போ தான் உங்களால் கரெக்டாக விளையாட முடியும். ஒரு வேளை நீங்கள் ரொம்ப லூஸாக உங்கள் கால் இது வரைக்கும் வந்து 3-4 சென்டிமீட்டர் கேப்பில் இருந்துச்சுன்னா ஓடுறப்போ கண்டிப்பாக இப்படி பெண்டாகி விழுந்துருவீங்க. ஸோ வந்து உங்கள் கால் தள்ளி 0.5 சென்டிமீட்டர் கேப் இருக்கும். அப்போ தான் கரெக்டாக உங்களோட பூட் சைஸ் கரெக்டாக இருக்குன்னு இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய், see you guys.